அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாமிய ஒழுங்குகள் தொடர் காணொளிகளில் இது பாகம் 43. அர்த்தமற்ற சந்தேகங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொள்ளும் மக்களுக்கு மத்தியில் ஏராளமான பிரச்சனைகள் உண்டாவதற்கு காரணமாக இருப்பது அர்த்தமற்ற சந்தேகங்கள், வீண் சந்தேகங்கள் தான். இது சம்பந்தமான ஹராம் ஹலால் பற்றி திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த அர்த்தமற்ற சந்தேகம் கொள்வதை பற்றி திருமறை குர்ஆன் நமக்கு என்ன போதனை செய்கிறது, நபிகள் நாயகம் நம்ம எப்படி எச்சரித்திருக்கிறார்கள் என்பதை சரியாக நாம் உள்வாங்கி புரிந்து கொண்டோமேயானால் அப்படிப்பட்ட தீமையான செயல்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த காணொளி. வாங்க காணொளிக்குள்ளே போவோம். முதலாவதாக சந்தேகத்துக்கும் மனக்குழப்பத்துக்கும் உள்ள நுணுக்கமான வேறுபாடுகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனக்குழப்பத்தை சந்தேகம் என்று எண்ணினால் ஹலாலானவையும் ஹராம் போல தோற்றமளித்துவிடும். சந்தேகமானதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்பதை சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தேகத்துக்கு இடமில்லாத காரியங்களில் சந்தேகம் கொள்வது மனநோயின் அறிகுறி. இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். அது ஒரு மனநோய். ஒரு மனிதர் தொழும்போது காற்று பிரிந்தது போல உணர்கிறார். இதனால் தொழுகை முறியுமா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், காற்று பிரிந்தது என்ற அதனுடைய சப்தத்தை கேட்காதவரை அல்லது அதன் துருநாற்றத்தை உணராதவரை உங்களுடைய உழு முறியாது என்று கூறினார்கள். இதை நீங்கள் புகாரில் 2056வது ஹதீஸாக பார்க்கலாம். அடிப்படை இல்லாத சந்தேகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நாம் ஒரு இடத்துக்கு செல்கிறோம், அங்கே நாம் அருந்துவதற்கு பால் தருகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த பாலில் விஷம் கலந்திருப்பார்களோ என்று எண்ணுவது அடிப்படை இல்லாத சந்தேகம். சந்தேகத்தை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம ஒரு வீட்டுக்கோ ஒரு கடைக்கோ எங்கேயோ போகிறோம், ஒரு குடிபானம் வாங்குகிறோம், வாங்கி குடிக்கிறதுக்கு அதுக்கான போகும் பொழுது அந்த குடிபானத்தில் எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, இதில் ஏதாவது கலந்துருப்பாங்களோ என்று சிந்திக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதுக்கு பேர் என்ன? அது மனநோய். இது இப்படி எண்ணுவது என்பது அடிப்படை இல்லாத சந்தேகம் என்பதை புரிந்து கொள்ளணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இதில் அதிகமாக பெண்கள் தான் இந்த மாதிரியான சிந்தனைக்கு வருவார்கள். ஆண்களிலும் விதிவிலக்கு அல்ல. நம்ம ஒரு பேருந்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பிரயாணம் செய்யும்போது இது கவிழ்ந்து விடுமோ என்று எண்ணி பேருந்தை விட்டு இறங்கக்கூடாது. இது அடிப்படை இல்லாத மனக்குழப்பத்தின் வெளிப்பாடாகும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒருவர் நமக்கு பால் தரும்போது அருகில் இருக்கும் இன்னொருவர் அதில் விஷம் கலந்துள்ளது என்று கூறினாலோ, அதை அருந்த வேண்டாம் என்று சாடை காட்டினாலோ, அல்லது நமக்கு பால் தந்தவருக்கும் நமக்கும் இடையே கடும் பகை இருந்தாலோ, அல்லது அந்த பாலின் நிறம், மனம், சுவை
வித்தியாசமாக இருந்தாலோ அப்போதுதான் நாம் சந்தேகப்படுவதற்கு காரணத்துடன் இணைந்த சந்தேகத்துக்கான காரணங்கள் இருக்குது இல்லையா? இந்த அடிப்படையில் நம்ம முதல்ல பிள்ளைங்க கொள்ளணும். இதுபோல தான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருள் நமக்கு கிடைத்தால் காரணமில்லாமல் சந்தேகத்தை கிளப்பி அதை ஹராமாக்கி விடக்கூடாது, ஹராமாக்கி கொள்ளக்கூடாது. தனது அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அலங்காரத்தையும் தூய்மையான உணவுகளையும் தடை செய்பவன் யார் என்று முகமதே அவர்களிடம் கேட்பீராக. அவைகள் இவ்வுலக வாழ்க்கையிலும் குறிப்பாக கியாம நாளிலும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்குரியது என்று கூறுவீராக. அறிகின்ற சமுதாயத்திற்கு இவ்வாறே சான்றுகளை விளக்குகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாருக்கு? அறிந்து கொள்ள விரும்புகின்ற சமுதாயத்துக்கு நம்ம அத்தாட்சிகளை இது போல் காட்டுறோம் அப்படிங்கிறான்ல. அப்போ சிந்திக்கக்கூடிய மக்கள் என்ன தெளிவாக இது போன்ற எண்ணங்கள் யாருக்காவது ஏற்படுமேயானால் அவர்கள் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான வழிவகைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எளிமையாக ஆக்கி தந்திருக்கிறான். அவைகளை தேடி சரியான ஒரு சிந்தனைக்கு நாம் வர வேண்டும். இல்லை என்றால் நமக்கு இந்த உலக வாழ்க்கையே நாசமாகிவிடும். ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு உணவை இறக்கினான், அதில் விலக்கப்பட்டதையும் அனுமதிக்கப்பட்டதையும் நீங்களாக ஏற்படுத்தி கொண்டீர்கள். உணவு இறக்கிறது அல்ல, அவன் தானே அதுக்குரியவன். எது ஹராம் எது ஹலால் என்பதை தீர்மானிக்கிறதுக்குரிய ஆற்றல் அதிகாரம் அவன்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்களே அதை தீர்மானித்துக் கொள்கிறீர்கள் என்று முகமதே அவர்களிடம் கூறுவீராக என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வே உங்களுக்கு அனுமதித்தானா அல்லது அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறீர்களா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்றும் அவர்களிடம் கேட்பீர்களாக என்று அல்லாஹ் 10வது அத்தியாயம் 59வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது மாதிரியான மனக்குழப்பம் ஏற்படுகின்ற அளவுக்கு சந்தேகங்களை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீங்களாக ஏற்படுத்தி கொண்டால் அதுக்கு தான் அல்லாஹ் கேட்குறான். சரியா? சிந்தித்து செயல்படுங்க. இந்த குரானை 10வது அத்தியாயம் 59வது வசனத்தில். மேலும் அல்லாஹ் ஹராமாக்கிய வகைகளை பேணுதல் என்ற அடிப்படையில் ஹராமாக்குவது மறுமை வாழ்வை அழித்துவிடும் என்பதை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அறிவில்லாமல் உங்களுடைய மடமையின் காரணமாக தமது குழந்தைகளை கொன்றவர்களும் அல்லாஹ்வின் பெயரால் இட்டுக்கட்டி தமக்கு அல்லாஹ் வழங்கிய இவைகளை தடுக்கப்பட்டதாக ஆக்கி கொண்டோரும் நஷ்டம் அடைந்து விட்டனர். அவர்கள் வழிகட்டு விட்டனர், அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்று 6வது அத்தியாயம் 140வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மேலும் நம்பிக்கை கொண்டவரே, அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த தூயவற்றை விலக்கப்பட்டவைகளாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்களே ஹராமாக்கி விடாதீர்கள். வரம்பு மீறாதீர்கள். அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்களாக ஹராமாக்கி கொள்வது வரம்பு மீறுதல். அப்படிப்பட்ட வரம்பு மீறியோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று 5வது அத்தியாயம் 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக தெல்ல தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் ஹராம் என்று தெரிவது ஒரு வகை. இரு முரண்பட்ட ஆதாரங்கள் மூலம் ஹலால் என்றும் சொல்ல முடிகிறது, ஹராம் என்றும் சொல்ல முடிகிறது என்றால் இந்த இரண்டில் எது சரியானது என்று ஆய்வு செய்து ஒன்றுதான் சரியானது என்றும் மற்றொன்று தவறானது என்று முடிவுக்கு வந்தால் அதுவும் தெளிவான ஹராம் தான். முரண்பட்ட 2 ஆதாரங்கள் இருந்து இரண்டும் சமமாகவும் இருந்து இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய முடியாமல் இருந்தால் அப்போதுதான் சந்தேகமானதை விட்டுவிடுதல் என்ற நிலை ஏற்படும். அதுவும் ஹராம் என்று முடிவு செய்து அதிலிருந்தும் விலகிக் கொள்ள வேண்டும். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இது திருட்டு பொருளாகத்தான் இருக்கும் என்று கருதினால் அது வஸ்வாஸ் எனும் மனக்குழப்பமாகும். அதற்கு நாம் எந்த மதிப்பும் தர வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் மார்க்கத்தில் 2 வகை ஹராம்கள் இருக்கின்றன. அவைகளையும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
மார்க்கத்தில் ஹராமாக உள்ளவை 2 வகைப்படும். அடிப்படையில் ஹராம் ஒன்று, இரண்டாவது புற காரணங்களால் அது ஹராமாக ஆகும். உதாரணத்துக்கு பன்றி இறைச்சி தாமாக செத்தவை எப்படி ஹராமாக உள்ளதோ அதுபோல் பிறரிடம் இருந்து முறைகேடாக பெற்ற பொருளும் ஹராமாகும். ஆனால் 2க்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? உண்டு. பன்றி இறைச்சி எந்த வகையில் நமக்கு கிடைத்தாலும் அது ஹராம் என்ற நிலையிலிருந்து அது மாறப்போவதில்லை. நம்முடைய சொந்த பணத்தில் அதை வாங்கியிருந்தாலும் அது ஹராம் என்ற நிலை விட்டு மாறாது. திருடலை, நம்மளுடைய சொந்த பணத்தில் தான் பன்றியை வாங்கியிருக்கோம். அப்படி வாங்கியிருந்தால் அது ஹராம் என்ற நிலையை விட்டு மாறிவிடுமா? நெவர், நிச்சயமாக இல்லை. மற்றவரிடம் வழிப்பறி செய்த ஆட்டிறைச்சியும் ஹராம் என்று நாம் விளங்கி வைத்துள்ளோம். ஆனால் அந்த ஆட்டிறைச்சி ஹலால் என்றாலும் அது நமக்கு கிடைக்கும் வழி சரியாக இல்லாததன் காரணத்தினால் அது நமக்கு ஹராமாகி விடுகிறது. அதுவே சரியான முறையில் நமக்கு கிடைத்திருந்தால் ஹராமாகி இருக்காது, ஹலாலாகத்தான் இருக்கும் இல்லையா? இந்த பொருளே, அதாவது அந்த பொருளே ஹராம் என்பது ஒரு வகை, வந்த வழி சரியில்லாததால் அது ஹராமாகி போனது மற்றொரு வகை என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். முதல் வகையான ஹராமை புரிந்து கொள்வதில் மக்களுக்கு குழப்பம் ஏதும் இல்லை. ஆனால் 2வது வகையான ஹராமை புரிந்து கொள்வதில் தான் அதிகமான மக்களுக்கு அதிகமான குழப்பங்களோட தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். பொதுவாக ஹராமாக்கப்பட்ட எல்லா நிலையிலும் ஹராமாகவே இருக்கும் ஒரு காரணத்துக்காக ஹராமாக்கப்பட்டவை அந்த காரணம் இல்லாவிட்டால் ஹராமாகாத என்பதுதான் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயமாக நமக்கு இருக்கிறது. ஒருவர் வட்டியின் மூலமோ வேறு ஹராமான வழியிலோ பணம் திரட்டினால், பொருள் திரட்டினால் அது 2ஆம் வகையை சேர்ந்ததாகும். அந்த பணம் அவருக்கு கிடைத்த வழி சரியாக இல்லை என்பதால் தான் அது அவருக்கு ஹராமாகி விடுகிறது. அவர் அந்த பணத்தை வைத்திருப்பதும் அதன் மூலம் சாப்பிடுவதும் அவருக்கு ஹராமாகும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் மக்களுக்கும் இதில் குழப்பம் இல்லை. இப்படி தவறான வழியில் பொருள் திரட்டியவர் அதிலிருந்து நமக்கு அன்பளிப்பு தருகிறார் என்றால் அந்த பணம் நமக்கு ஹராமாகுமா? அல்லது தடுக்கப்பட்ட வழியில் பொருளீட்டியவர் இறந்த பின்னர் அவரது வாரிசுகளுக்கு அந்த சொத்து கிடைத்தால் அது வாரிசுகள் பெற்றுக்கொள்ளலாமா? இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகள் நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதில் அந்த வஸ்வாஸ் என்ற மனக்குழப்பத்தை தூரமாக வைத்துவிட்டு தெளிவாக நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். இதில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்பதில் மிக கவனமாக நம்ம யோசிக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களில் தான் மக்களும் அதிகமாக குழப்பம் அடைகிறார்கள். ஹராமான வழியில் பொருளீட்டியவரின் பொருட்கள் அவருக்கு எப்படி ஹராமாக ஆகிறதோ அதுபோலவே அவர் அன்பளிப்பாக நமக்கு தந்தால் அதுவும் நமக்கு ஹராமே என்று அதிகமான அறிஞர்களால் ஃபத்வா கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த கருத்துக்கு குர்ஆன் ஹதீஸில் எந்தவித ஆதாரமும் இல்லை. ஒருவன் சாராயத்தை நமக்கு தந்தால் அது நமக்கு ஹராம் தான். ஏனெனில் சாராயம் அடிப்படையிலேயே ஹராமானதாக இருக்கிறது. ஆனால் சாராயத்தை விற்று சம்பாதித்த பணத்தில் நமக்கு ஒரு அன்பளிப்பு செய்தால் அது நமக்கு ஹராமாகாது என்பதே சரியான கருத்து. சரியா? அவன் கொடுத்தது நமக்கு பணம் ஹலாலான முறையில் தான் கொடுத்தான். ஆனால் அவன் சம்பாதிச்சது தான் ஹராமான வழி. அப்போ இதில் உள்ள வேறுபாட்டை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் அந்த பணம் அவருக்கு வந்த வழிதான் சரியில்லை. பணமே ஹராமா? இல்லை. இந்த கருத்துக்கு தான் திருக்குர்ஆனிலும் நபி வழியிலும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. முதலாவது ஆதாரம், ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார் என்ற கருத்தில் அமைந்த வசனங்களை முதல்ல பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம், அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் செய்தது உங்களுக்கு, அவர்கள் செய்தது குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். இது 2வது அத்தியாயம் 134வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் அல்லாதோரையா இறைவனாக கருதுவேன், அவனே அனைத்து பொருட்களின் இறைவன்,
பாவம் செய்யும் எவரும் தமக்கு எதிராகவே சம்பாதித்துக் கொள்கிறார். ஆக தமக்கு எதிராகவே தான் பாவம் செய்து கொள்கிறார். ஒருவன் மற்றவரின் சுமையை சுமக்க மாட்டான், பின்னர் உங்கள் இறைவனிடமே உங்கள் மீளுதல் இருக்கிறது. நீங்கள் முரண்பட்டது பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்றும் கூறுவீராக என்று 6வது அத்தியாயம் 164வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் முரண்பட்டதில் அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்றால் என்ன? சரியாக புரிந்து கொள்ளணும். எதில் முரண்பட்டு அநியாயம் செய்தீர்களோ, தவறிழைத்தீர்களோ, அதற்கான தீர்வை நீங்கள் மறுமையில் காண்பீர்கள் என்பது அதனுடைய பொருள். அல்ல மறுமையில் சும்மா விட்டுட்டு தேட மாட்டான். அணுவளவு நீங்கள் நன்மை செஞ்சிருந்தாலும் அதுக்குரிய கூலி உங்களுக்கு இருக்குது, அணுவளவு நீங்கள் தீமை செய்திருந்தாலும் அதுக்குரிய தண்டனை இருக்குது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். நேர்வழி பெற்றவர் தனக்காகவே நேர்வழி பெறுகிறார், வழி தவறுபவர் தனக்கு எதிராகவே வழி தவறுகிறார். ஒருவன் இன்னொருவனின் சுமையை சுமக்க மாட்டான். ஒரு தூதரை அனுப்பாதவரை நாம் எவரையும் தண்டிப்பதில்லை. இதை பற்றி விளக்கி அவர்களுக்கு எடுத்து கூறுவதற்காக ஒரு தூதரை நாம் அவர்களுக்கு அனுப்பாதவரை அவன் தண்டிக்க மாட்டான் என்பதை 17வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இதிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு தூதரை அனுப்பி இப்படி அநியாயப்பட்டவர்களை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? எச்சரித்து அதன் பிறகுதான் அந்த அநியாயக்காரர்களை அழித்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஒருவர் வட்டி வாங்கி பொருள் ஈட்டினால் அவர் குற்றவாளி ஆகிறார். ஆனால் அவர் தமக்கு அன்பளிப்பாக ஒரு தொகையை தந்தால் அந்த பொருள் அன்பளிப்பு என்ற வழியில்தான் நமக்கு கிடைக்கிறது, வட்டி என்ற அடிப்படையில் நமக்கு கிடைக்கவில்லை. எனவே அது நமக்கு அறாமாக ஆகாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். இப்படியும் சில வாதங்களை முன்வைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மார்க்கமறியாத மூடர்கள். ஒருவனுடைய தந்தை வட்டி வாங்கி சம்பாதித்து சொத்துக்களை சேர்த்து வைத்துவிட்டு இறந்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த சொத்து அவரது மகனுக்கு வாரிசு என்ற முறையில் கிடைக்கிறது. அந்த மகன் அந்த சொத்தை அனுபவிப்பது ஹராம் ஆகாது இல்லையா? அதையும் ஹராம் என்கிறார்கள். ஏனென்றால் அந்த மகனுக்கு வட்டி மூலம் அந்த பொருள் கிடைக்கவில்லை. தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். அதில் உள்ள முக்கிய அம்சம் என்னங்கிறத விலைக்கு புரிந்து கொள்ளணும். அவருடைய அந்த மகனுக்கு அந்த பொருளாதாரம் வட்டி மூலமாக அவருக்கு கிடைக்கல. அவனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனுமதித்தபடி வாரிசு முறையில் தான் அது அவருக்கு கிடைக்கிறது. செல்வந்தர்களிடமிருந்து ஜக்காத் வசூலித்து 8 வகையான பணிகளுக்கு செலவிட வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு கூறுவதை நீங்கள் அறிவீர்கள். அது யார் யாருக்கு? யாசிப்போருக்கும், ஏழைகளுக்கும், அதை வசூலிப்போருக்கும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும், அடிமைகளை விடுதலை செய்வதற்கும், கடன்பட்டோருக்கும், அல்லாவின் பாதையிலும் நாடோடிகளுக்கும் தர்மங்கள் உரியனவாகும். இது அல்லாவின் கடமை, அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று 9வது அத்தியாயம் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஜக்காத் எனும் நிதியை வசூலித்து மேற்கண்ட 8 பணிகளுக்கு செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டவர்களில் ஹலாலான முறையில் பொருளீட்டியவர்களும் இருப்பார்கள், ஹராமான பொருளில் சம்பாதித்தவர்களும் இருப்பார்கள். ஹராமான முறையில் பொருளீட்டியவர்களின் பொருளாதாரத்தை மேற்கண்ட நற்பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றால் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பார்களா இல்லையா? நிச்சயமாக. ஹலாலான முறையில் பொருளீட்டியவர்களிடம் இருந்து மட்டும் ஜக்காத் நிதியை திரட்டுங்கள், ஹராமான முறையில் பொருளீட்டியவர்களிடம் இருந்து ஜக்காத் நிதியை வாங்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சொல்லவில்லை. பொருள் வசதி கிடைத்தவர்களின் வருவாய் எத்தகையதாக இருந்தாலும் அதில் ஜக்காத்து வசூலிப்பது கியாம நாள் வரை கடமையாகும் என்பதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய சரியான வழி. ஹராமான முறையில் ஒருவர் பொருள் திரட்டி இருந்தால் அதில் கொடுக்கப்படும் ஜக்காத்துக்கு மறுமையில் நன்மை கிடைக்காது என்பதற்காகத்தான் ஆதாரம் உள்ளதே தவிர அதை வாங்கக்கூடாது என்பதற்கோ அதை ஏழைகளுக்கு விநியோகிக்கக்கூடாது என்பதற்கோ எந்தவித ஆதாரமும் இல்லை. இஸ்லாமிய அரசியல் செய்யப்படும் நற்பணிகள் ஜக்காத் மூலம் மட்டுமின்றி இஸ்லாமிய அரசில் ஒரு இஸ்லாமிய அரசாக இருந்தால் அவர்களால் செய்யப்படும் நற்பணிகள்
ஜக்காத்து மூலம் மட்டுமின்றி முஸ்லீம் அல்லாத மக்களிடம் திரட்டப்படும் ஜிஸ்யா வரியின் மூலமும் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. முஸ்லீம் அல்லாத மக்களின் பொருளாதாரம் பெரும்பாலும் இஸ்லாம் அனுமதித்த வலையில் திருட்டப்பட்டதாக அது இருக்காது. இஸ்லாம் அனுமதித்த வழியில் திரட்டப்பட்டதாக அது இருக்காது. ஒருவர் தவறாக பொருள் திரட்டினால் அதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பது இஸ்லாத்தின் நிலையாக ஒருபோதும், அதாவது இஸ்லாத்தின் நிலையாக இருந்தால் ஜிஸ்யா எனும் வரியே சட்டமாக்கப்பட்டிருக்காது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதுபோல போர்க்காலத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களில் முஸ்லீம்கள் வெற்றி கொண்டால் அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்படும் பொருட்கள் கனிமத் எனப்படும். இவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் அனுமதித்து இருக்கிறான். போர்க்களத்தில் எதிரிகளிடம் நீங்கள் கைப்பற்றப்பட்ட அனுமதிக்கப்பட்ட தூய்மையானதை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி அளிக்கிறான். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். வேற இவன் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியில்லை. அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சுங்கள், அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். தெளிவாக 8வது வசனம் 8வது அத்தியாயம் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்து போருக்கு வந்தவர்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்திருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? அவர்களுடைய பொருளை தான் உங்களுக்கு ஹலால் சாப்பிடுங்க அப்படிங்கிறான்ல, அதில் குற்றமே இல்லைங்கிறான். ஆனாலும் அதாவது இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்து போருக்கு வந்தவர்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அவர்களிடம் இருந்து கனிமத் என்ற வழியில் நமக்கு வந்து சேர்வதால் அது நமக்கு ஹலாலாக ஆகிவிடுகிறது என்பதை இந்த திருமறை வசனத்திலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அதே போல வாரிசுரிமை சட்டத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறும்போது அவர் விட்டு சென்றதில் வாரிசுகளுக்கு உரிமை உண்டு என்று குறிப்பிடுகிறார். அவர் விட்டு சென்றவற்றில் ஹலாலாக சம்பாதித்ததில் வாரிசுகளுக்கு உரிமை உண்டு என்று அல்லாஹ் கூறவில்லை. இதோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பெற்றோரும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு, பெற்றோரும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் பெண்களுக்கும் பங்கு உண்டு. இப்பங்கீடு கட்டாய கடமை. இது 4வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான அறிஞர்கள் என்ற பெயரில் தங்களுக்கு மன இச்சைப்படி அவங்கவுங்க இஷ்டப்படி நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, ஃபத்தாவா என்ற பெயரில் அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவுக்கு தக்கவார் இவர்களுடைய அதிகமான அறிஞர்களை என்னுடைய இந்த 40 வருட அனுபவத்தில் நான் கண்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிஞர் என்று தங்களை வேடத்தாரிகளாக மக்கள் முன் அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் அனைவருமே காப்பி அடிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். என் அறிவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான் திருமறையில், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா என்று நபிமொழியில் சென்று ஆராய்ந்து அவைகளை வடிகட்டி மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இவர்களுக்கு பெயர் தான் அறிஞர்கள். ஆனால் 5 வருஷமோ 3 வருஷமோ 2 வருஷமோ 1 வருஷமோ போய் மதரசாக்களில் அரபு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வந்து அதுக்குன்னு தங்களுக்கு ஒரு கோலங்களை ஏற்படுத்தி கொண்டு பிற மக்கள்கிட்டேருந்து தங்களை வித்தியாசப்படுத்தி கொண்டு நாங்கள் தான் எல்லாம் அறிந்த உலாமா என்கிறார்கள். அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. இவர்களுக்கு எது சொல்லப்பட்டதோ, யார் இவர்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எழுதிய நூல்களிலிருந்து அப்படியே காப்பி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு முன்னால் படிக்க வேண்டியது, அவ்வளோதான். அந்த படிக்கிறதுலேயே அரைக்குறையாக இருக்கும். ஹதீஸ் நூல்களை சொல்வார்கள், புகாரியில் இடம்பெற்றிருக்கு, முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு, அபுதாபிதில் இடம்பெற்றிருக்கு. அதில் உள்ள எண்களை சொல்ல மாட்டார்கள். ஏன்? இவன் பார்க்கல. இவன் அதை ஒழுங்காக பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க, குறிப்பை எடுக்கும்போது நம்பரோடு எடுத்திருப்பான் இல்லையா? அப்போ இது எங்கேருந்து காப்பி அடிக்கப்படுறது? அந்த காப்பி அடித்த நூலில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன? புகாரில் இடம்பெற்றிருக்கு, அபுதாபிதில் இடம்பெற்றிருக்கு, முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு, அகமதில் இடம்பெற்றிருக்கு. இவ்வளவு தான். அதில் நம்பர் இருக்காது. ஏன்? நம்பர் இருந்தால் நேராக போய் பார்த்துருவானே, அப்புறம் வந்து சட்டையை பிடிப்பானே, ஏன்டா நீ இப்படி சொன்ன, அங்கே அப்படி இல்லையே அப்படின்ட்டு. இந்த மாதிரி பித்தலாட்டங்கள் நிறையா இருக்குது. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள்ளணும்.
குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பெற்றோரும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு, பெற்றோரும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் பெண்களுக்கும் பங்கு உண்டு. இந்த பங்கீடு கட்டாய கடமை. 4வது அத்தியாயம் 7வது வசனத்தில் 2 பெண்களின் பாகம் போன்றது ஒரு ஆணுக்கு உண்டு என்று உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அனைவரும் பெண்களாகவும் 2 அல்லது 2க்கு மேற்பட்டும் இருந்தால் பெற்றோர்கள் விட்டு சென்றதில் 3/2 பங்கு அவர்களுக்கு உண்டு. ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்தால் அவளுக்கு மொத்த சொத்தில் பாதி உள்ளது. அவருக்கு சந்ததி இருந்தால் அவர் விட்டு சென்றதில் பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் அதில் ஒரு பாகம் உண்டு. அவருக்கு சந்ததி இல்லாவிட்டால் அவர் விட்டு சென்றதற்கு பெற்றோர் இருவரும் வாரிசுகளாக ஆவார்கள். அவரது தாய்க்கு 3/1 பாகம் உண்டு. அவரது சகோதரர்கள் இருந்தால் அவரது தாய்க்கு 6/1 பாகம் உண்டு. இவையாவும் அவர் செய்த மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரே உங்கள் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளில் உங்களுக்கு அனுமதிக்க அதிகமாக பயன் தருபவர் யார் என்பதை அறிய மாட்டீர்கள். இது அல்லாஹ் விதித்த கடமை. அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் என்று 4வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே சொத்துக்களை விட்டு மரணிப்பவர்களில் அலாலாக பொருள் திரட்டியவர்களும் இருப்பார்கள், அறாமான முறையில் பொருள் திரட்டியவர்களும் இருப்பார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் விட்டு சென்ற ஹலாலானதை பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை. ஒருவர் எந்த முறையில் பொருளீட்டி இருந்தாலும் அதை வாரிசுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் இப்போது நாம் எடுத்துக்காட்டிய ஆதாரத்திலிருந்து தெளிவாக நமக்கு விளங்கக்கூடிய செய்தி. மேலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்கியுள்ளார்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் பொருளீட்டுவதற்கு இஸ்லாம் கூறும் நெறிமுறைகளை பேண மாட்டார்கள் என்று இருக்கும்போது அந்த அன்பளிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பெற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள புகாரில் 3161 பார்க்கலாம். ஆயிலா என்ற ஊரின் மன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வெள்ளை நிற கோவாறு கழுதையை அன்பளிப்பு செய்து ஒரு மேல் துண்டையும் அணிவித்தார். தம் நாட்டவருக்காக ஜிஸ்யா வரி தருகிறோம் என்றும் அவர் எழுதி கொடுத்தார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி, தும்மத்துல் ஜந்தில் பகுதியின் மன்னர் உஹைதீர் என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்டு துணி ஒன்றை அன்பளிப்பாக வழங்கினார். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அன்பளிக்காக வழங்கி இதை முக்காடுகளாக வெட்டி பெண்களுக்கிடையே பங்கிட்டு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இதை நீங்கள் முஸ்லீமில் 5543வது ஹதீஸில் பார்க்கலாம். ஆக மன்னர்கள் அலாலான முறையில் சம்பாதித்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லவே முடியாது. மக்களுடைய வரி பணத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் மன்னர்கள். அப்படி இருந்தும் அந்த பணத்திலிருந்து வாங்கப்பட்ட பொருட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட போது அதையும் நபிகள் நாயகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் தவறான முறையில் பொருளீட்டி இருந்தாலும் அவர் தமக்கு அன்பளிப்பாக தந்தால் அது நமக்கு ஆறாமாக ஆகாது என்பதை மேற்கண்ட இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் காணொலி கூடி போச்சு. மேலும் ஒரு யூத பெண் விஷங்கலந்த விருந்து அளித்த செய்தி உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் புகாரில் 2617வது ஹதீஸில் பார்க்கலாம். ஒரு யூத பெண் கொடுத்த விருந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அப்போ யூதர்களுடைய வருவாய் வட்டி அடிப்படையில் இருந்தது தான். யூத பெண்ணின் விருந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுள்ளார்கள். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உணவு, உடை, இன்னும் பிற பொருட்கள் ஒருவர் ஹராமாக திரட்டிய பணத்தில் வாங்கி நமக்கு அன்பளிப்பாக தந்தால் அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் நெடுகிலும் நிறைந்திருக்கின்றன. எனவே மார்க்கத்தை எது ஹராம் எது ஹலால் என்பதை தெளிவாக நாம் விளங்கி செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாயில் வந்தது போல் நம்ம பார்க்கக்கூடியவர்கள்ட்ட எல்லாத்தையும் அதை செய்யாது, அது ஹராம், இப்படி செய்யாது, ஹராம், இப்படி சொல்கிற வேலையை முதல்ல விட்டுருங்க. அது மிகப்பெரிய குற்றத்தில் தவறில் போய் விட்டுரும் நம்மளை. சரியா? தெரியாத விதத்தில் மூக்க நுழைக்க வேணாம். எது ஆதாரப்பூர்வமாக தெரிந்ததோ, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தான் என்று ஆதாரப்பூர்வமாக 100% உங்களுக்கு உறுதியானதை மட்டும்தான் நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு அன்பான கோரிக்கையாக முன்வைத்தவனாக
இந்த காணொலி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜிசாக் அல்லா ஹைரா.